அனைவருக்கும் வணக்கம். நாம எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் விநாயகரை கும்பிட்டு தான் தொடங்குவது வழக்கம். விநாயகரை வழிபட்டா எடுத்த காரியம் நிச்சயம் வெற்றி தான். மாதம் சதுர்த்தி திதி வந்தாலும் ஆவணி மாதம் வரும் சதுர்த்தியை மட்டும் நாம விநாயகர் சதுர்த்தின்னு சொல்றோம். விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நாங்க காலையிலேயே பிள்ளையாரை வாங்கிட்டு வந்துட்டோம். கூடவே அவருக்கு ஒரு கூடையும் வாங்கியாச்சு. வீட்டு பக்கத்துல இருக்க அவருக்கு பிடிச்சமான எருக்கம்பூ, வெண்சங்கு, அருகம்பில், அரச இலை, ஜாதி மல்லி இலை, தும்பை பூ இது எல்லாத்தையும் வச்சு ஒரு மாலையா செஞ்சு வச்சுக்கிட்டேன். இந்த இலைகளை வச்சு மாலை செஞ்சு போட்டா தீராத கடனும் தீர்ந்து போகும்னு சொல்றாங்க. பூ வகையில அவருக்கு பிடிச்சது செவ்வலரி, பவழமல்லி, செம்பருத்தி, ஜாதி மல்லி, மல்லி, ஊமத்தம்பூ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மாலையாவும் கட்டி வச்சுக்கிட்டேன். பிள்ளையாருக்கு பிடிச்ச கொழுக்கட்டையும் சுண்டலும் ரெடி பண்ணியாச்சு. பழ வகைகள்ல எல்லாத்தையும் வச்சு எங்கள் வீட்டில் விநாயகர் சதுர்த்தியை சூப்பராக நாங்கள் கொண்டாடினோம். எங்கள் குட்டியும் அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு குட்டி விநாயகரை செஞ்சு கொடுத்தாங்க. இந்த குட்டி விநாயகரை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. விநாயகர் சதுர்த்தி தினத்தன்று பிள்ளையாரை வழிபட்டா எல்லா பாக்கியமும் நமக்கு கிடைக்கும். எங்கே எப்போது கும்பிட்டாலும் நமக்கு காட்சி தருபவர் பிள்ளையார். மஞ்சள் பொடியிலும் காட்சி தருவாரு, மாட்டு சாணத்திலையும் காட்சி தருவாரு. வீட்லயும் வழிபாடு செய்யலாம், ஆலயங்களுக்கு சென்றும் நம்ம வழிபாடு செய்யலாம். தும்பிக்கை வச்சிருக்கோம். அந்த தெய்வத்தை நாம நம்பிக்கையோடு வழிபட்டா எல்லா இன்பத்தையும் நமக்கு கொடுப்பாரு.